ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கலாட்டா. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சினிமா சம்பந்தமான அப்டேட்ஸை உடனுக்குடன் எக்ஸ்க்ளூசிவாக பெற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய இந்த தமிழ் கலாட்டா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி இணைந்திருங்க. ஸோ இதை தாண்டி நிறைய பேர் லாங் வீடியோஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலில் நீ லாங் வீடியோஸ் தான் போடுவோம். ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சினிமா சம்பந்தமான சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்களும் இனி போடுற வீடியோக்களில் கமெண்ட்ஸில் சில சந்தேகங்கள் அல்லது ஏதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்றேன். சோ மோஸ்ட்லி வீடியோட எண்ட்ல அதிகமான ரிப்ளைஸ் இருக்கும். அதை தாண்டி ஒருவேளை நீங்க கேட்கிற கேள்விகளுக்கான பதில் நியூஸ்லயே இருக்கும் அப்படின்னா கூட உங்களுடைய கமெண்ட்ஸை அந்த நியூஸ்ல எடுத்துப்போம். சோ ரொம்ப பேசாம இப்ப வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சந்தானம் இப்ப அடுத்ததாக டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. மே 16ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. சோ இந்த படத்துக்கு இப்ப யூஎஸ் சான்றிதழ் கொடுத்திருக்காங்க, சென்சர் போர்ட் அப்படின்ற மாதிரி அபிஷியலா படக்குழுவே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த திரைப்படம் சந்தானத்துக்கு ஒரு பிரேக் த்ரூவாக அமைய போதா இல்லையா அப்படின்னு சொல்லி. சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆயிருச்சு. இப்ப செகண்ட் வீக்குள்ள என்டர் ஆயிருக்கு. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா புக் மை ஷோல கிட்டத்தட்ட 1 மில்லியன்ஸ்க்கு மேல இந்த படத்துக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ இது ஒரு ஹியூஜ் சக்சஸாக பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நாள் இருக்கு. இந்த படம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ஹிந்தி படமான போல் சுக் மாஃப் அப்படின்ற ஒரு திரைப்படம் தியேட்டர்ஸ்ல இந்த மே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கணும், அதாவது நாளைக்கு. பட் இப்ப இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ ஓடிட்டு இருக்கதால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நாங்க இந்த படத்தை ஸ்ட்ரைட்டா ஓடிடில ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த மே 16ஆம் தேதி இந்த படத்தை ஸ்ட்ரைட்டா அமேசான் பிரைம்ல லான்ச் பண்ண போறாங்களா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே முடிவுகளை தமிழ் திரைப்படங்களும் பண்ண போறாங்களா இல்ல வழக்கம் போல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி. ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷுடைய மகளுடைய திருமண நிகழ்வுகள் பத்தின தகவல்கள் தான் மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. பல கோடிகளை செலவு பண்ணி இந்த ஒரு கிராண்ட் செட்டே போட்டிருக்காங்க. அதாவது திரைப்படங்களை மிஞ்சின திருமணமாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. சோ இந்த திருமண நிகழ்வுல தளபதி விஜய் கலந்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவரை தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், தனுஷ், சிவகார்த்திகேயன், கார்த்தி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நட்சத்திர பட்டாளங்கள், அதை தாண்டி பொலிட்டிக்கல் பிகிஸும் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த இயருடைய ஒரு கிராண்டியர் இவெண்டாக இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வெளியான எங்க சேனல்ல அதை பத்தியும் அப்டேட் பண்றோம். ஓடிடி பத்தி பார்த்தோம் அப்படின்னா தமன்னாவுடைய ஒடேலா பாகம் 2 பிரைம் வீடியோல ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. இது ஹிந்தி படம் தான், பட் தமிழ் அண்ட் தெலுங்குலயும் அவைலபிளாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ தியேட்டர்ஸ்ல பெருசா இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்கல. அட்லீஸ்ட் ஓடிடிலயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம். இதை தாண்டி ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு திரைப்படம் தான் நேசி பாயா. சோ அந்த படம் சன் நெக்ஸ்ட்ல இந்த மே 16ஆம் தேதி அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் பெருசா தியேட்டர்ஸ்ல வரவேற்பு கிடைக்கல. ஓடிடில வரவேற்பு கிடைக்க போதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். கார்த்திக் சுப்பாஜியோட ஜெகமே தந்திரம் திரைப்படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண மாரியப்பன் சின்ன அப்படின்றவர் அடுத்ததாக ஜிவி பிரகாஷ் குமாரை வைத்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. சோ மே 9ஆம் தேதி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. கைது லோகர் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சோ கைதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு லைன் அப் வச்சிருக்காங்க. அதன்படி எஸ்டிஆர் உடைய 49ஆவது திரைப்படத்துல அவங்க நடிக்கிறாங்க. அதை தாண்டி இதய முரளி, ஜிவி பிரகாஷ் உடைய இந்த படம், சோ எல்லாத்துக்கும் மேல விஸ்வக்சேனுடைய ஃபங்கி அப்படின்ற திரைப்படத்தை நடிக்கிறாங்க. நிவின் பாலியுடைய தாரம் அப்படின்ற திரைப்படத்தை இவங்க நடிக்கிறாங்க. சோ மோஸ்ட் வாண்டட் ஆக்டர்ஸ் ஆக மாறிட்டாங்க சவுத் இந்தியால. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களுடைய டிராகன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி வெற்றியை இனி வரப்போற திரைப்படங்களும் இவங்களுக்கு கொடுக்க போதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சசிகுமாருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா இப்ப செகண்ட் வீக்குள்ள என்டர் ஆயிருக்கு. என்டர் ஆன இந்த திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட 125 தியேட்டர்ஸ்க்கு மேல அதிகமா கொடுத்திருக்காங்க, எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இவன் தமிழ்நாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா 85 தியேட்டர்ஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க. சோ வேர்ல்ட் வைடா கிட்டத்தட்ட 125 தியேட்டர்ஸ்க்கு மேல இந்த படத்துக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சம் டிக்கெட்ஸ்கள் புக் மை ஷோல இந்த படத்துக்காக புக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டுல இந்த படம் கிட்டத்தட்ட 20 கோடிகளுக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் இப்ப வெளியாகி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல விரைவில் 50 கோடி இது கலெக்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ஒரு ஹியூஜ் பிளாக் பாஸ்டர் இந்த திரைப்படம். சோ இந்த படம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை கவர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. ராகவ் மிர்தாஸ் டைரக்ஷன்ல பிக் பாஸ் புகழ் ராஜு ஜெயமோகன், ஆத்யா பிரசாத், பாவியா ட்ரிகா ஆகியோர் நடித்திருக்க படம் தான் பன் பட்டர் ஜாம் அப்படி ஒரு படம். இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே யூனிக்கா இருக்கும். ரீசெண்டா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்ப செகண்ட் சிங்கிளுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா மே 12ஆம் தேதி இந்த பாட்டு ரிலீஸ் ஆக இருக்கு. சோ அதுக்கு ஒரு போஸ்டரை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா ஹே தியா எங்க சாங் லான்ச் பண்ணுவியா, காலிங் ஆல் தி ஐடியாஸ் ஆஃப் தி வேர்ல்ட் டு கம் ஃபார்வர்ட் டு லான்ச் பன் பட்டர் ஜாம் செகண்ட் சிங்கிள் எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர்
வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட வந்து ஒரு ஃபோம் லிங்கையும் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய பேர் தியா அப்படின்னா உலகத்துல எங்க இருந்தாலும் நீங்க வந்து இந்த பாட்டை வந்து லான்ச் பண்ண முடியும். சோ எல்லா தியாவையும் கொண்டு இந்த பாட்டை வந்து லான்ச் பண்ண போறாங்களாம். பாட்டோட பேரும் தியா அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு யூனிக்கான ஒரு முயற்சி. இந்த முயற்சி சக்சஸ் ஆக போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அடுத்ததாக இப்ப கூலி படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. சோ இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துக்காக வாங்கின சம்பளம் குறித்த ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் கூலி படத்துக்காக கிட்டத்தட்ட 280 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே சம்பளம் அவ்வளவு அப்படின்னா அவரை தாண்டி நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்துல இருக்காங்க. சோ எல்லாத்துக்கு மேல படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 500-600 கோடிக்கு மேல பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ குறைஞ்சது இந்த படம் 800 to 1000 கோடி கலெக்ட் பண்ணா தான் லாபத்துக்குள்ள போகும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட பட்ஜெட்ல பாதியை வந்து ஆக்டர்ஸ் வந்து சேலரியா வாங்குறது அப்படின்றது வந்து இன்னும் வந்து ஒரு சிக்கலாக தான் பார்க்கப்படுது. சோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து 10 படம் தான் பண்ணுவேன், அதுக்கு பிறகு வந்து நான் டைரக்ஷனை நிப்பாட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ வந்து அவருடைய அடுத்தடுத்த திரைப்படங்கள் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது 10க்கு மேல படம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்ததாக ஒரு திரைப்படத்துல ஹீரோவாக நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரா. அவர் தான் இளையராஜாவுடைய பயோபிக்கை வந்து டைரக்ட் பண்ணணும். ஆனா ஒரு சில சிக்கல்னால அந்த படம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. சோ அதனால ஒரு ஹிந்தி படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா அருண் மாதேஸ்வரன் வந்து அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் வந்து ஹீரோவாக வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு. சோ இது வந்து ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கும். அதாவது ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இணைய போறாங்களா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தின ஆஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்து விரைவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. லோகேஷ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆல்பம் சாங்ல வந்து ஹீரோவாக பண்ணிட்டாரு. சோ பொறுத்து பார்க்கலாம் ஹீரோவாக வந்து சினிமால இவர் ஏத்துக்க போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. தக் லைஃப் படத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல வந்து கமல்ஹாசன் வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ கமலுடைய RKFI கிட்ட வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது அதர் லாங்குவேஜஸ்ல வந்து எப்படி படத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கத்துக்கணும். ஏன்னா ரீசெண்டா வந்து அவருடைய பேனர்ல ரிலீஸ் ஆன அமரன் திரைப்படத்தையும் இப்படித்தான் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த படம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சிவகார்த்தியினுடைய ஹையஸ்ட் கலெக்டட் மூவியாக மாறி இருந்துச்சு. சோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப கமல்ஹாசன் மற்றும் சிம்பு ரெண்டு பேருமே சேர்ந்து தக் லைஃப் படத்துக்கு பயங்கர ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து தெலுங்கு ப்ரொமோஷன்லயும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா தக் லைஃப் பத்தின அப்டேட்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது பஞ்சமூர்த்தி அப்படின்றவர் கேட்டிருந்தாரு தக் லைஃப் அப்டேட் அப்படின்னு சொல்லி. சோ தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வெளியான அப்டேட்ஸ் இதுதான். அதாவது படத்தோட ப்ரொமோஷன் வந்து ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. சோ அவரை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்தி சுப்ரமணியன் கே அப்படின்றவரும் வந்து தக் லைஃப் அப்டேட் கேட்டிருந்தாரு. சோ உங்க ரெண்டு பேருக்குமான தக் லைஃப் அப்டேட் இதுதான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ தக் லைஃப் படம் மேல உங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கா? அந்த படம் பந்தயம் அடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. ரெட்ரோ படத்துக்கு அடுத்தபடியாக கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு தெலுங்கு நடிகரை வச்சு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. இவன் எங்க சேனல்ல கூட நேத்து இதை பத்தின நியூஸ் ஒன்று போட்டிருந்தோம். இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. என்ன அப்படின்னா ஜிகிர்தண்டா XX எடுத்ததுக்கு பிறகே வந்து ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தீர்மானிச்சிருந்தேன். அதுக்கான கதையை கூட தயாராக வச்சிருக்கேன். சோ அதை முடிச்சுட்டு திரைப்பட விழாக்களுக்கு எல்லாம் அனுப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து அதை தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். அந்த படத்தினுடைய கலெக்ஷன் பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அந்த படத்தை ரசிகர்கள் என்ஜாய் பண்ணணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். சோ சின்ன பட்ஜெட் படம், புதுமுக நடிகர் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிவெடுத்திருக்கேன். சோ அந்த கதையை பல வெர்ஷன்களை வந்து இப்ப எழுதி வச்சிருக்கேன். அடுத்து அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப பிளான் பண்ணிருக்கேன். உண்மையா வந்து ஜிகிர்தண்டா XXக்கு பிறகு இதை பண்ணிருக்கணும். ஆனா ரெட்ரோ திரைப்பட வாய்ப்பு கிடைச்சதால என்னால அதை பண்ண முடியல. சோ இனிமே அடுத்த படம் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை பண்ணிட்டு தான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதன்படி பார்க்கும் பொழுது கார்த்திக் சுப்ராஜ் வந்து அடுத்ததாக வந்து ஒரு லோ பட்ஜெட் படம் ஒன்று தான் எடுக்க போறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன மாதிரியான திரைப்படமாக வரப்போகுது. அவார்ட்ஸுக்காகவே எடுக்கப்பட போற ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த வகையில என்ன மாதிரியான அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியும் பொறுத்திருந்து பார்ப்போம். RRR படத்துக்கு பிறகு இப்ப மகேஷ் பாபு நாயகனாக நடிக்கும் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு ராஜமௌலி. பிரியங்கா சோப்ரா வந்து இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. சாகசங்கள் கலந்த ஒரு த்ரில்லர் கதையில இந்த படம் உருவாகிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியானா ஜோன்ஸ் பாணியில வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு வேடத்துல தான் மகேஷ் பாபு வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கப்பட்ட போது படத்தில் நடிக்கும் மகேஷ் பாபு உள்ளிட்ட முக்கிய நடிகர்கள் அடிக்கடி விடுமுறை எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல வந்து ராஜமௌலி சொல்லியிருந்தாரு. ஆனா படப்பிடிப்பு தொடங்கிய சில வாரங்களே வந்து ஒரு பிரேக் கொடுத்திருந்தார் ராஜமௌலி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ அதை அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப 2ஆம் கட்ட படப்பிடிப்பை நடத்திய இவர் மீண்டும் தற்போது படக்குழுவுக்கு வந்து கோடை விடுமுறையை கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ இந்த வாரம் இறுதியில லண்டன்ல நடைபெற இருக்கும் RRR படம் தொடர்பான ஒரு நிகழ்வுல வந்து கலந்து கொள்றதுக்காக ராஜமௌலி
சொல்லி போக இருக்காரா. சோ அதனால தான் இப்ப விடுமுறை கொடுத்திருக்காரா. சோ அதை முடிச்சுட்டு இந்த மாத இறுதியில வந்து இந்த படத்தோட படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த வகையில புதிய படத்தோட படப்பிடிப்பை தொடங்கிய குறுகிய காலத்திலே 2 முறை பிரேக் கொடுத்திருக்காரு ராஜமௌலி அப்படின்ற மாதிரி படக்குழுவை வந்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்களா. ஏன்னா யூசுவலா வந்து இவர் இப்படி பிரேக் கொடுக்க மாட்டாரா. பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் அப்படின்றதுக்காக அதிகமான பிரேக்ஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகேஷ் பாபு ராஜமௌலி இணைய போற இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து என்ன மாதிரியான ஒண்டர்ஸ் மேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மகள் சௌந்தர்யா வந்து படம் எடுத்தாங்க அப்படின்னா எப்பயுமே சிக்கல்ல மாட்டிப்பாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க எடுத்த கோச்சடியான் திரைப்படத்துக்காக ஒரு கோர்ட் கேஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. அதாவது ஹீரோஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. சோ அந்த படம் தோல்வி அடைந்ததால வந்து ஒரு சில கோடிகள் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா அதை வந்து இவங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால பல வருடங்களாக இதனுடைய வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப இன்னொரு சிக்கல்லையும் மாட்டிருக்காங்களா சௌந்தர்யா. அதன்படி பார்த்தோம்னா அமேசான் பிரைமுக்காக கேங்ஸ் குருதி புனல் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில தான் இதை வந்து அமேசான் நிறுவனம் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. சோ அதுக்கான பணத்தை வந்து கொடுத்துட்டாங்க. சோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பணத்தை 80% ஷூட்டிங்லேயே வந்து முடிச்சிட்டாங்க இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ மறுபடியும் அமேசான் கிட்ட போய் பணம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா அமேசான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முடியவே முடியாது, உங்களுக்கான அமௌண்ட் கொடுத்தாச்சு, நீங்க வந்து அதனுடைய ஃபைனல் காப்பியை வந்து எங்க கிட்ட எப்ப சப்மிட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. சோ இதனால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பட் இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை வந்து பட்ஜெட்ல கிடையாது. அதாவது ப்ரொடியூசருக்கும் அமேசான் பிரைமுக்கும் பிரச்சனை கிடையாது, டைரக்டர் கூட தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வரும் நாட்கள்ல என்ன பிரச்சனை அப்படின்ற ஃபுல் டீடைல் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன பிறகு எங்க சேனல்ல வந்து அதை பத்தி அப்டேட் பண்றோம். அட்லி வந்து இப்ப அடுத்ததாக அல்லு அர்ஜுனை வைத்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. சோ இந்த படத்துக்கான ஒர்க் வந்து இப்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல மிருணால் தாகூர் வந்து ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தை வந்து 3 ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ மிருணால் தாகூர் மத்த 2 பேரும் யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுந்திருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமந்தாவும் இதுல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு. இவன் நிறைய பேர் வந்து இதை நம்பிட்டு தான் இருக்காங்க சமந்தா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அட்லிக்கும் சமந்தாக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. சோ கண்டிப்பா அட்லி வந்து இந்த படத்துல சமந்தாவை காஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. இவன் எங்களுடைய சேனல்ல நேத்து போட்ட வீடியோல கூட யுஷி கிப்லி அப்படின்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது அட்லி அண்ட் அல்லு அர்ஜுன் காம்போ ஹீரோயின் சமந்தா, ஜான்வி கபூர், மிருணால் தாக்கூர் அப்படின்ற மாதிரி அவரும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பட் இப்ப கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா சமந்தா வந்து இப்ப சுபம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் ஈவென்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு ப்ரொமோஷனல் ஈவென்ட்ல தான் சமந்தா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பகிர்ந்திருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அட்லியும் நானும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், வருங்காலத்துல நானும் அவரும் இணைஞ்சு கண்டிப்பா வந்து படம் பண்ணுவோம். ஆனா அட்லி டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் நடிக்கும் படத்துல நான் நடிக்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது, நான் நடிக்கல அப்படின்ற மாதிரி சமந்தாவே வந்து இப்ப அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சுட்டாங்க. சோ அதனால அட்லி அல்லு அர்ஜுன் காம்போல வந்து சமந்தா கிடையாது. சோ மிருணால் தாக்கூர் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. சோ வேற யாரு அடுத்தடுத்த ஹீரோயின்ஸ் இதுல கமிட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். யோகி பாபு வந்து இப்ப அடுத்ததாக ஸ்கூல் அப்படின்னு ஒரு திரைப்படத்திலையும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ஆர்.கே. வித்யாதரன் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல யோகி பாபு கூட சேர்ந்து பூமிகா சாவ்லா, கே.எஸ். ரவிக்குமார் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இளையராஜா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படம் வார 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இந்த படம் பற்றி டைரக்டர் வித்யாதரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ஒரு உளவியல் த்ரில்லர் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இன்றைய பள்ளி மாணவ மாணவிகளுடைய கண்ணோட்டத்துல சமுதாயத்துல நடக்கும் கொலை, தற்கொலை, விபத்து, கலவரம் போன்ற பல முக்கியமான கிரைம் சம்பவங்களை பற்றி அலசி ஆராயும் விதமாக ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையை வந்து அமைச்சிருக்கோம். சோ அதே நேரத்துல மனித உயிரின் பிரயாணத்தை பற்றியும் ஆவிகள், பிசாசுகள் பற்றிய நம்பிக்கைகள் பற்றியும் மிக தீவிரமாக இந்த படத்துல சொல்லியிருக்கோம். சோ மாணவர்களை எளிமையாக பழகி அவர்களை நல்வழிக்கு நடத்தி செல்லும் ஒரு ஆசிரியராக கதை நாயகனாக வந்து யோகி பாபு இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சோ மாணவ மாணவிகளை உளவியல் ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் ஆசிரியராக வந்து பூமிகா வந்து இதுல நடிச்சிருக்காங்க. சோ ஸ்கூல்ல நடக்கும் கிரைம் சம்பவங்களை இன்வெஸ்டிகேஷன் செய்யும் ஒரு போலீஸ் ஆபீசராக வந்து கே.எஸ். ரவிக்குமார் நடிச்சிருக்காரு. சோ கிராபிக்ஸ் காட்சிகள் நிறைந்த இந்த படத்தை இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தேவையான படமாக உருவாக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்பயுமே சொல்ற மாதிரி தான் அவர் வந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு காமெடி சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள் நடிச்சார் அப்படின்னா பெருசா ஓடுது இல்ல, பட் சீரியஸான மூவிஸ் நடிச்சார் அப்படின்னா நல்லாவே ஓடுது. சோ அந்த வகையில இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 23 படம் ரிலீஸ் ஆகட்டும். விஜயுடைய ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல்லையும் வந்து அவர் இறங்கி ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த நிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து சர்ச்சையான கருத்துக்களை சொல்லக்கூடிய பிரகாஷ் ராஜ், அதாவது அரசியல்ல வந்து எப்பயுமே சர்ச்சையா தான் பேசுவாரு. அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவன் கல்யாண் மற்றும் விஜய் கூட வந்து நான் 20 வருடங்களுக்கு மேலாக பழகிட்டு இருக்கேன். 2 பேர்கிட்டையும் வந்து நான் இது வரைக்கும் அரசியல் பத்தி பேசினதே கிடையாது. ஆனா இவங்களுடைய அரசியல் எடுபடுமா அப்படின்றது சந்தேகமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் சொல்லியிருந்தாரு. ரீசெண்டா கூட இன்னொரு இன்டர்வியூல வந்து விஜயுடைய அரசியல் பத்தி எதிர்மறையான கருத்துக்களை தான் சொல்லியிருந்தாரு. எப்பயுமே வந்து திமுகவுக்கு எதிராக வந்து அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவங்களுக்கு
எதிராக எந்த கட்சி வந்தாலும் கண்டிப்பா வந்து அந்த பிரபலத்தை பத்தி கழுவி ஊத்துறதே வந்து பிரகாஷ் ராஜ் வந்து வழக்கமாக வச்சிருக்காரு. சோ எப்பயுமே வந்து மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடுவாரு. அதுலயும் அரசியல் பற்றி வந்து எப்பயுமே வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் இவரு. சோ அதே மாதிரி தான் விஜயுடைய அரசியல் பற்றியும் இப்படி பேசியிருக்காரு. சோ இவர் பேசின அன்னைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்து விஜயை போய் நேர்ல சந்திச்சிருக்காராம் இவரு. சோ இது எந்த வகையில சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஆனா இந்த திடீர் சந்திப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜனநாயகன் படத்துல வந்து பிரகாஷ் ராஜ் வந்து இணைந்து நடிச்சிட்டு இருக்காரா. அந்த ஸ்கெடியூல் தான் இப்ப தொடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அதனாலதான் 2 பேருமே மீட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து விஜயுடைய பல ஹிட் படங்களை வந்து பிரகாஷ் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு. விஜய்க்கும் பிரகாஷ் ராஜுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். சோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் பத்தி பிரகாஷ் ராஜ் இப்படி பேசியிருக்காரு. ஆனா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவர் வந்து அதை வெளிக்காட்டிக்கவே இல்லையா. அதை தாண்டி விஜயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி அப்படி எதுவும் மோசமா ரியாக்ட் பண்ணவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ 2 பேருமே வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி படக்குழு தரப்புல இருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களுடைய கெமிஸ்ட்ரியில வெளியான திரைப்படங்கள்லாம் பயங்கர ஹிட். அதே மாதிரி இந்த ஜனநாயகன் திரைப்படமும் வெற்றி அடைய போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அஜித்துடைய குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு. ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்துக்கு ஓடிடிலே வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அங்க வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. இதுக்கு அடுத்ததாக வந்து அஜித் வந்து யாருடைய டைரக்ஷன்ல படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுந்திருக்கு. அதன்படி பார்த்தோம்னா சிறுத்தை சிவாவா ஆதிக் ரவிச்சந்திரனா அப்படின்ற மாதிரி டவுட் வந்து எழுந்திருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய நெருங்கிய வட்டாரத்துல சொல்லிட்டு இருக்காரா நான் தான் அடுத்ததாகவும் ஏகே படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. அந்த பக்கம் சிறுத்தை சிவாவும் வந்து ஏகேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கங்குவா பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுத்தைக்கு வந்து பெருசா யாரும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தெரியல. சோ அதனால கண்டிப்பா AK64 படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சிறுத்தை சிவாவும் வந்து நம்பிட்டு இருக்காராம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் நீலும் டைரக்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். அதை தாண்டி கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் வெங்கட் பிரபுன்னு சொல்லி எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ் வந்து அஜித்துடைய அடுத்த திரைப்படத்தை டைரக்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா குட் பேட் அக்லி திரைப்படம் என்னதான் மிகப்பெரிய வசூல் அப்படின்னாலும் அந்த படம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 172 கோடிகளுக்கு மேல வசூலி தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி ரீசெண்டா வந்து தமிழக விநியோகஸ்தர் ராகுல் அப்படின்றவர் தெரிவிச்சிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இன்னும் ஓடிட்டு இருக்க இந்த திரைப்படம் ஓடிடில வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நிலையில ப்ரொடியூசருக்கு வந்து இந்த படத்தால பெரிய லாபம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதாவது ஓடிடி மற்றும் சேட்டலைட் ரைட்ஸால வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருந்தாலும் தியேட்டர்ஸ் மூலமாக கிடைக்கிற லாபம் வந்து பெருசா கிடைக்கலையா. கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேல ப்ரொடியூசருக்கு நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அதை ஈடுகட்டும் வகையில தான் இப்ப அஜித்குமார் வந்து அடுத்த படத்தையும் அதே நிறுவனத்துக்கு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா. ரீசெண்டா வந்து அஜித்துடைய அதிகமான திரைப்படங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது. அதாவது பெருசா அந்த படம் ஓடல அப்படின்னா தன்னை நம்பி பணம் போட்டவங்க வந்து ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக மறுபடியும் படங்கள் பண்ணி கொடுத்திருக்காரு. ரீசெண்டா நிறைய திரைப்படங்கள் அப்படி பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த வகையில இப்ப குட் பேட் அக்லி ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணி கொடுக்க பிளான் பண்ணிருக்காரு. அது ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. விரைவில் வந்து இதை வந்து அதிகாரப்பூர்வமாகவே அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இது வந்து ஜஸ்ட் ஒரு செய்தியாகத்தான் வெளியாகி இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஈவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா படக்குழு சைட்ல இருந்து ஆஃபிஷியலான கலெக்ஷன் ரிப்போர்ட் இன்னும் வெளியாகல. சோ படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதனுடைய ரன்னிங்கை வந்து முடிச்சிருச்சு. சோ இனிமே வந்து படத்தோட ஓவரால் கலெக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரியான செய்திகள் வராம இருக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. இப்போ வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை பார்த்தோம் அப்படின்னா அகஸ்டின் பி அப்படின்றது வந்து ப்ரோ ஆக்டர் கார்த்தி மூவி அப்டேட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, எஸ்பெஷலி வாவாத்தியார் அண்ட் சர்தார் பாகம் 2 மூவி அப்டேட்ஸ் கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா வாவாத்தியார் திரைப்படம் இந்த பொங்கலுக்கே வந்து ரிலீஸ் ஆகிருக்கணும். பட் ஒரு சில ரீசன்ஸ்னால ரிலீஸ் ஆகல. ரீசன் அப்படின்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து கே ஞானவேல் ராஜா. ஸோ ரீசெண்டா அவருடைய ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆன கங்குவா மற்றும் தங்கலான் திரைப்படத்தால பயங்கர அடி வாங்கிட்டாரு. ஸோ அதுல இருந்து மீள்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால இந்த படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய அபிஷியல் ரிலீஸ் டேட் வந்து அப்டேட் ஆகட்டும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்த்தியுடைய சர்தார் பாகம் 2 வந்து இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து அதை பத்தின அபிஷியல் அப்டேட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை தாண்டி NTR 31st பத்தின அப்டேட் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, சியோன் அப்படின்றவர். ஸோ இந்த படத்துக்கான ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதை பத்தின விஷயங்கள் வந்து பெருசா வந்து வெளியில கசிய விடுறாங்க இல்ல, ஏன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்கு. பட் இப்ப ரீசெண்டா அப்டேட் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஜூன் 25ஆம் தேதி நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. ஜூனியர் NTR பிரசாந்த் காம்போல ரிலீஸ் ஆக போற இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்ய போகுதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா GV is better choice அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜீவானந்த் எம் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை தாண்டி ரங்கா P82 அப்படின்றவரும் சொல்லியிருக்காரு.
கமல் 237க்கு வந்து ஜிவி பிரகாஷ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நேத்து கமல்ஹாசன் மற்றும் அன்பறிவு மாஸ்டர்ஸ் இணையில திரைப்படம் பத்தின ஒரு அப்டேட் கொடுத்திருந்தோம். ஏஆர் ரஹ்மான் இல்லாட்டி அனிருத் வந்து மியூசிக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் இவங்க 2 பேருமே வந்து ஜிவி வந்து மியூசிக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கமல்ஹாசன் வந்து முடிவெடுக்கட்டும் யார் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி அனுஷ்காவுடைய காதி படத்தோட அப்டேட் கேட்டிருக்காங்க ஜுமானா பானு அப்படின்றவங்க. இந்த படம் வந்து இந்த ஏப்ரல் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கணும். அப்படி ரிலீஸ் டேட்டை வந்து படக்குழுவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸுக்கும் தியேட்டர்ஸுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன அக்ரிமெண்ட் பிரச்சனைனால வந்து படம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ விரைவில் வந்து இந்த படத்தோட நெக்ஸ்ட் ரிலீஸ் டேட்டை வந்து படக்குழு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அனௌன்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பா எங்க சேனல்ல அதை பத்தி அப்டேட் பண்றோம். இதை தாண்டி வேல்முருகன் சி வேல் அப்படின்றவர் வந்து ஆக்ட்ரஸ் லைலா அப்கமிங் மூவி பத்தின அப்டேட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. லைலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி சப்தம் திரைப்படத்தையும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இதை தாண்டி வந்து வதந்தி அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ்ல வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ வதந்தியுடைய சீசன் 2 வந்து ரெடி ஆக போகுது. ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுலயும் வந்து எஸ்.ஜே. சூர்யா நடிப்பாரு. பட் லைலா நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா லைலா பத்தின வேற எந்த அப்டேட்ஸுமே கிடையாது. இது வரைக்கும் வரல. வந்தா கண்டிப்பா எங்க சேனல்ல அதை பத்தி அப்டேட் பண்றோம். ஸோ ஒருவேளை வந்து வதந்தி பாகம் 2லையும் லைலா வந்து நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. பட் அந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பாகம் 2ல அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படின்றது தெரியல. ஸோ கண்டினியூஷனா வரப்போதா இல்ல இது வேற கேஸா அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம். ஸோ இதோட இன்னைக்கான வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த வீடியோ திரும்ப உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுங்க. மேலும் இதே போல சினிமா செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய தமிழ் கலாட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.